ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு 5 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பட் அந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தோசை கல்லில் நம்ம தோசை சப்பாத்தி எல்லாத்தையும் ஒரே கல்லில் சுடும்போது என்ன ஆகும்னா, சப்பாத்தி சுடும்போது ரொம்ப ஸ்பீடாக வச்சு நம்ம சுடும்போது திரும்ப தோசை சுடும்போது அந்த தோசை வராது, ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி தோசை ஒட்டாமல் வரணும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி ஒரு கத்தியில் குத்தி எடுத்துக்கோங்க. கத்தியில் அதுக்கப்புறம் வெங்காயத்தில் அந்த நல்லெண்ணெயில் நல்லா டிப் பண்ணிவிட்டு தோசைக்கல் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை ஊற்றி மெல்லிசாக தோசை ஊற்றுனீங்கனாலும் ஒட்டாமல் நல்லா முறுமுறுன்னு தோசை வரும். ஸோ டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை எப்போவுமே நம்ம 8 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு பண்ணால் தான் சன்னா மசாலா நல்லா வெந்து வரும் இல்லையா? ஸோ ஊறாமல் திடீர்னு சன்னா நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளோ தான் எத்தனை விசில் குக்கரில் வச்சாலும் அது வேகாது. ஸோ இப்போ நம்ம திடீர்னு இதை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த தண்ணியை எடுத்து ஃபுல்லாக கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடணும். ஃபுல்லாக ஊறுற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி என்ன பண்ணுங்கள், ஒரு மணி நேரம் வெயிலில் வைங்க. வெயிலில் வச்சிங்கன்னா நல்லா ஊறுனா எப்படி இருக்கும், நல்லா பெருசு பெருசாக ஆகிடும்ல, அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சுக்கலாம். சப்போஸ் வெயில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு அது 1 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வேக வச்சிங்கன்னா நல்லா சன்னா வெந்து வரும். ஸோ டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி திராட்சைலாம் நம்ம வாங்கும்போது சும்மா கழுவிட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா வெளியில் இருக்கும்போது அதில் நிறையா தூசு கிருமிகள் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி மருந்து போட்டு விளைவிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு சும்மா கழுவிட்டு இதை கொடுக்கக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் ஊற வைங்க. கல் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வீட்டில் இந்த மாதிரி கரண்டி, ஸ்பூனு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது இதெல்லாம் திடீர்னு எடுக்கணும்னா எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு தேடிட்டு இருப்போம் இல்லையா? அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வால் ஹேங்கர் இருக்குது இல்லையா? அதை வாங்கி ஸ்டிக்கர் ஹேங்கர் இதை நீங்கள் செவுத்துல இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு நமக்கு தேவையான கரண்டி எல்லாத்தையும் வரிசையாக தேவையான ஆர்டரில் நீங்கள் கரெக்டாக மாட்டி வச்சுட்டிங்கன்னா நம்ம சமைக்கும் போது ரொம்பவே நம்ம தேட தேவையில்லை, டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் இருக்குது இல்லையா? பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் நம்ம ரொம்ப நாள் ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சாலுமே என்ன ஆகுதுன்னா வண்டு வந்துடுது. இந்த மாதிரி வண்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா அப்பப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி வெயிலில் நல்லா காய விடுங்க. 1 மணி நேரம் டெய்லி வச்சிங்கன்னா இதில் எப்போவுமே வண்டு அதெல்லாம் எதுவுமே வராதுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.